நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிற திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாலே போதும். மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை பெண்களுக்கு என்ற திட்டம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. கிராம பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்று காந்தியடிகள் சொன்னார். இன்றைக்கு கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக பெண்கள் கையிலே மாதம் 1000 ரூபாயை தமிழக முதலமைச்சர் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான திட்டம் இந்த திட்டம். பேருந்திலே கட்டணம் இல்லாத பயணம் அத்தனை மகளிருக்கும். உங்களை எல்லாம் பாராட்டினாலும் முதலமைச்சரை பாராட்டினாலும் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆதங்கம் உண்டு. பெண்களை பார்த்தால் எங்களுக்கு பொறாமை உண்டு. பெண்களை பார்த்தா பெரிய பொறாமை. ஆனா பஸ்ல ஏறினா முதலாளி மாதிரி கெத்துல உட்கார்ந்துக்கிறீங்க. நீங்க நல்ல யாரும் டிக்கெட் கேட்கறது கிடையாது, பணம் கேட்கறது கிடையாது. நீங்க புருஷனை பொண்டாட்டி வண்டியில போனீங்கன்னா புருஷக்கார பக்கத்தில் உட்கார்ந்து உங்களை பொறாமையா பாக்கலாம். ஏன்னா பொண்டாட்டி இட கண்டக்டர் பக்கத்திலே வரமாட்டேங்கிறான். நம்ம கிட்ட பணம் கேட்கிறான். பொண்டாட்டி பஸ்ஸுக்கு முதலாளி, ஏன் புருஷனுக்கு ஃப்ரீ கிடையாதா? இந்த கோரிக்கை இருக்குமா இல்லையா? முதலமைச்சர் பெண்களுக்கு இலவசமா கொடுத்துட்டார். இப்ப பெண்கள் போராடி ஆண்களுக்கு இலவசமா நீங்க வாங்கி தரீங்க. நாங்கெல்லாம் சுத்தி சுத்தி பொறாமையா பாக்கிறோம். உங்களெல்லாம் அவ்வளவு பொறாமையா பாக்கிறோம். ஆனா இப்ப முடிவு பண்ணிட்டோம், இப்படியே பார்த்துட்டு இருக்க முடியாது. பெண்களுக்கு இலவசம் பார்த்து எவ்வளவு தான் பொறாமப்படுறது? ஆண்கள்லாம் ஒரு சங்கம் ஆரம்பிச்சிட்டோம். சங்கம் ஆரம்பிச்சு என்ன பண்ண போறோம்? புடவை கட்டிக்கிட்டு வண்டியில் ஏறிட போறோம். புடவை கட்டிக்கிட்டு வண்டியில் ஏறிட போறோம். எப்படி கண்டக்டர் செக் பண்றாருன்னு பார்க்கலாம். ஆனா இப்படி ஒரு அருமையான திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய பெண்களுக்காக உருவாக்கி இருக்கிறார். அதே போல காலை சிற்றுண்டி திட்டம், கல்லூரிக்கு செல்லுகிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய், ஒரு குடும்பத்திற்கு 5000 ரூபாய், ஒரு குடும்பத்திற்கு மாதம் 5000 ரூபாய் முதலமைச்சர் இன்றைக்கு இந்த திட்டங்களை செயல்படுத்த இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.